ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு தோசை ரெசிபி தாங்க. இப்போ நம்மள்ட்ட இருக்க மாவு புளிச்சு போச்சு அப்படின்னா நம்ம கவலையே பட வேண்டாங்க. அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தான் இது. அது என்னென்னா, நம்ம மாவு புளிச்ச மாவு இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு தோசை ஊற்றினோம்னா புளிப்பாகவே இருக்கும். அது நம்மளுக்கு என்ன தான் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் அது நம்ம நல்லாவே இருக்காது. நம்ம கோதுமை மாவு தான் நம்ம கலந்து நம்ம செய்வோம். அப்படி இல்லாமல் இந்த தரம் என்னென்னா, நம்ம ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு நம்ம வீட்டில் இருக்க சிறுதானியங்கள் எதை வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். மாப்பிள்ளை சம்பா, குதிரைவாளி, வரகு, இல்லை கம்பு திணை. இது எது கம்பு திணையெல்லாம் இருந்தால் நாளே ஊற வச்சிடணும். இந்த அரிசி வகையாக இருந்தால் ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு நம்ம இந்த இட்லி மாவு புளிச்ச இட்லி மாவோடு நம்ம சேர்த்துக்க வேண்டியதுதான். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நம்ம இதில் காய்கறிகள் கூட சேர்த்து நம்ம செய்யலாம். இல்லை அப்படின்னா நம்ம சும்மாவே தோசை மாதிரி வார்த்துட்டு நம்ம இது சட்னி சைடிஷ் வச்சு சாப்பிடும்போது அந்த புளிப்பு தன்மை எதுவுமே இல்லாமல் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியோட டேஸ்ட்டும் சேர்ந்து சூப்பராக இருக்கும் தோசை. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த அரிசின்னு கிடையாது, நம்மள்ட்ட எந்த அரிசி இருந்தாலும் சிகப்பரிசி இருந்தால் கூட நம்ம அதை சேர்த்துக்கலாம். இல்லை சிறுதானியங்கள் கம்பு திணை அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நாளே நம்ம ஊற வச்சு 12 மணி நேரம் ஊறுற மாதிரி ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அரைச்சிட்டு இந்த மாதிரி தோசையோட இட்லி மாவு பழைய இட்லி மாவோடு சேர்த்து நம்ம கலந்துக்கிட்டு தோசை சுட்டு சாப்பிடும்போது தோசை நல்லா இருக்கும். புளிப்பு தன்மையெல்லாம் போயிடும். இதில் தேவைப்படுச்சுன்னா வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இந்த மாதிரி எல்லாம் நைஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்து அடை மாதிரி கூட நம்ம ஊற்றி சாப்பிடலாம். நான் இன்றைக்கி வெறும் தோசையாகவே ஊற்றி மல்லி சட்னி அரைச்சிருக்கேன். செம்ம டேஸ்டியாக சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி நம்ம இது மாவு புளிச்சு போச்சுன்னு சொல்லிட்டு எப்போவுமே கோதுமை மாவு, கேப்பை மாவு இந்த மாதிரி தான் நம்ம கலந்து சாப்பிடுவோம். சரி, அந்த மாதிரியே இல்லாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக சிறுதானியங்கள் சாப்பிடாத குழந்தைகளும் கூட இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக சேர்த்து தோசை சுடும்போது தோசை தானேன்னு சொல்லிட்டு சாப்பிட்ருவா. கலர் நம்ம இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி இந்த கலரில் இருக்கிறதுனால தோசை இந்த கலரில் இருக்குது. மிச்ச அரிசி மிச்சம்லாம் வேறு இவ்வளவு டார்க் கலராக இருக்காது இல்லையா. மற்றபடி நம்ம வரகு இதெல்லாம் சாப்பிடும் சாமை, குதிரைவாளிலாம் இவ்வளோ டார்க்காக இருக்காது. இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி அளவுக்கு சிகப்பாக இருக்காது, கருப்பு கலராக. அது மாதிரி இல்லாமல் ப்ரௌன் கலர், கருப்புன்னு சொல்ல முடியாது, ப்ரௌனு இந்த மாதிரி. அதுதான் இந்த தோசை இந்த கலரில் இருக்குது. இல்லைன்னா நம்மளுக்கு நார்மல் தோசையில் கொஞ்சம் லேசாக கலர் மாறி இருக்கும், அவ்வளோதான். யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குதிரைவாளியோ, கம்பு, திணை, சாமை, வரகு, இன்னும் நிறையா வெரைட்டி இருக்குது. அந்த மாதிரி அரிசி வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம தோசையோடு அரைச்சி நம்ம புளிச்ச மாவு இருந்ததுன்னா அதில் கலந்து சாப்பிடலாம். கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ அதை வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தான் மாவு பிடிக்காதில்ல, அதனால் இந்த சைடிஷ் வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.